உண்மையாக வேறு லெவலில் இருக்குது பவுல்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் எஃப்னா. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, இப்படி ஒரு பவுல் மேக் பண்ற மிஷின். இந்த பவுல் மேக் பண்ற மிஷின் எப்படி வீட்டிலே செய்யறேன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை எப்படி செய்யறேன்னு. இப்போ இந்த பபுள் மேக்கிங் மிஷின் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் தட்டு ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். அடுத்து ஒரு சிடி, ஒரு பழைய சிடி ஒன்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த சப்போர்ட்டுக்கு ஒரு வுட், அதாவது மரக்கட்டை ஒன்று எடுத்துக்கொள்கிறோம், சின்ன சைஸ். நீங்கள் உங்களுக்கு இந்த சைஸில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு கியர் பாக்ஸ் மோட்டர், மஞ்சள் கலரில் 200 RPM 2.5 மாதிரி கியர் பாக்ஸ் மோட்டர். அதுக்கு ஒரு ஷாப்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வட்டமாக நான் ஒரு கிளேடிங் போட்டில் வட்டி எடுத்துக்கொள்கிறேன், நோட்டை போட்டு. அடுத்து இப்படி ஒரு சின்ன மோட்டர் எடுத்துக்கொள்கிறேன். புறம் இது தேவைப்படாது, வீடியோவில் போக நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு 9 வோல்டேஜ் பேட்டரி, ஒரு அடாப்டர். எங்களோட அந்த பிளாஸ்டிக் தட்டில் நாங்கள் அந்த மரக்கட்டையை வச்சு ஒட்டிக்கொள்வோம். ஏன்டா இதுக்கு மேலே தான் எங்களோட கியர் பாக்ஸ் மோட்டரை வச்சு ஒட்ட போகிறோம். இங்கே நான் ஒட்டிக்கொள்றதுக்கு நான் பயன்படுத்துறது ஒரு குளூ கன், மற்றது குளூ ஸ்டிக். இது அதாவது ஒரு குளுவை கொட்டான, அதாவது சூடாக்கி உருக்கி நாங்கள் ஒட்டிக்கொள்கிறோம். சின்ன பிள்ளைகள் இதுகளை பயன்படுத்திக்க கொஞ்சம் கவனம். ஏனெண்டா அது சுட்டா கொஞ்சம் சுடாமல், அதாவது சேஃப்டியாக பயன்படுத்தி கொள்ளும். நான் கொஞ்சம் உயரமாக வச்சு அந்த மோட்டரை ஒட்டிக்கொள்கிறேன், அந்த கியர் பாக்ஸ் மோட்டர். ஏனெண்டா நாங்கள் அதை அந்த ஷாப்டில் தான் சிடி ஒட்டிக்கொள்ள போகிறோம். ஸோ அதில் ஒரு கேப் கொண்டு வரும். அடுத்ததாக எங்களோட சிடி எடுத்து அதில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த போட்டுறது உங்களுக்கு என் ஃபெயிலியரில் 1-2 காட்டுறேன். நான் முதல் சிடியை இப்படி எல்லா இடம் கரம் ஒட்ட போட்டு இந்த மிஷினை மேக் பண்ணினான். ஆனால் அது எஃபெக்டிவான பவுல்ஸே எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃப்யூச்சரில், அதாவது அடுத்த கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு வேறு மாதிரி செய்து காட்டுவேன். நீங்கள் அதையும் பார்த்து கொள்ளலாம். இனி அந்த நாங்கள் சூடாக்கி தானே பௌத்தண்டை சூடாக்கி ஓட்ட போட்டுறாங்க. ஸோ மேலே அந்த இதுகள் மாதிரி பிளாஸ்டிக், உருகின பிளாஸ்டிக் வந்துருக்கும். ஸோ அதுகளையெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளுவோம், அதாவது அகற்றி கொள்ளுவோம். இப்போ நான் அந்த கிளாடிங் போர்ட்டில் ஒட்டி அந்த வட்டத்தட்டை எங்களோட சிடியில் வச்சு ஒட்டி கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் எங்களோட மோட்டர், கியர் மோட்டரில் கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்து எங்களோட பபுள் லிக்யூட்டை கறி பண்ணுறதுக்கு, அதாவது பபுள் லிக்யூட் விடுறதுக்கு ஒரு போத்தில், நான் இங்கே ஒரு பிளாஸ்டிக் போத்தில் ஒன்று எடுத்து மேலே வட்டி கொள்கிறேன். அப்புறம் அதை எங்களோட அந்த மோட்டருக்கு கீழே வச்சு, இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மோட்டருக்கு கீழே வச்சு ஒட்ட போகிறேன். இதுக்கும் நான் குளூகன் க்ளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு இதன் சடனாக காயக்கூடிய மாதிரி இதன் ஒரு க்ளூ யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் குளூகன் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன். நீங்கள் அதையே யூஸ் பண்ணி கொள்ளலாம். சின்னாக்களுக்கு வாங்கி கொடுக்க கொஞ்சம் பெட்ஸ் குறைஞ்சதாக வாங்கி கொடுங்க. இப்போ நான் அடுத்து சும்மா ஒரு விளையாட்டு சாமான்களோ அல்லது சிடி பிளேயர்களுக்குள்ள வர ஒரு சின்ன மோட்டர், ஒரு டிசி மோட்டர், 6 வோல்டேஜ் டிசி மோட்டர் நான் முதலில் செய்து பார்க்குறேன். இதுக்கு முதல் என்கிட்ட ப்ரொப்பலர் இல்லை. ஸோ நான் டெம்பரரியாக ஒரு ப்ரொப்பலர் உருவாக்குறேன். அதாவது மேலே நான் அந்த போத்தில், பிளாஸ்டிக் போத்தில் வட்டி நான் ஒரு துண்டு எடுத்து அதில் சும்மா ப்ரொப்பலர் ஒன்றை மேக் பண்ணினேன். நான் எனக்கு
அதாவது இந்த ஓனாக நான் ஒரு ப்ரொப்பலர் மேக் பண்ணேன். பட் அந்த ப்ரொப்பலர் எஃபெக்டிவாக காதை தள்ளி இல்லை. நீங்கள் அதை அவதானிச்சு கொள்ளலாமே நீ வர்ற அடுத்து தொடர்ந்து. இப்போ செக் பண்ணி கொள்கிறேன் மோட்டர் எந்த வளத்துக்கு, அதாவது நான் ஒரு வளத்துக்கு ப்ரொப்பலர் மேக் பண்ணேன்டா அது ஒரு உளம் காற்று தள்ளும், ஒரு உளம் காற்று இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு. இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன்னா ரெண்டுக்கும் கொமனாக தான் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். ரெண்டுக்கும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் பேட்டரியை. இந்த முதலாவது செய்த சிஸ்டத்தை நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக நான் க்ரியேட் பண்ண லிக்யூட் என்னென்னா ஒரு 3 ஸ்பூன் விம்மும், மற்றது 1 ஸ்பூன் சுகரும், அதாவது சீனியும், மற்றது கொஞ்சம் ஒரு அரை போத்திலோ எந்தளவு நான் தண்ணியும் விட்டு மேக் பண்ண லிக்யூட் தான் இப்போ நான் இங்கே விட்டு கொடுக்குறேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்றது இதுக்கு ஒரு வீடியோவில் போட்டேன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், லிங்க் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நான் இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேட்டரியோட கனெக்ட் பண்ணினான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டை தரையில்லை, அதாவது பபிள்ஸே க்ரியேட் பண்ணலைன்னு தான் சொல்லலாம் இந்த விஷயம். ஸோ நான் இதுக்கு அடுத்ததாக என்ன செய்யலாம்னு பார்த்தேன். ஸோ இப்போ நான் 2 கன்சிடர் பண்ணினான். அதாவது சிடியில் ஓட்டையில் குறைக்கணும், அதாவது சிடியில் நான் போட்ட ஓட்டையில் எண்ணிக்கையை குறைச்சி இயன்றளவு ஒரு செட்டிலேயே நான் ஓட்டையை இருக்கிற மாதிரி நண்டோணும். மற்றது எங்களோட காற்று தள்ளுற மோட்டரை ட்ரோன்ட மோட்டராக மாற்றினான். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நான் மேக் பண்ணினான், சிஸ்டத்தை மாற்றி அமைச்சு கொண்டேன். இந்த சிஸ்டத்தில் எனக்கு காற்று தள்ளின முதல் நானாக மேக் பண்ண ப்ரொப்பலரால் தள்ளப்பட்ட காற்று, அதாவது ஏர் ஃப்ளோ காணாது. ஸோ அதுக்காக வேண்டி கூடின ஏர் ஃப்ளோ உள்ள மோட்டரை யூஸ் பண்ண போகிறேன். இது எங்களோட நார்மலாக நாங்கள் எங்களோட ட்ரோன் மோட்டர்ன்ட்டு கேட்டு வாங்கலாம், எலக்ட்ரானிக் ஷாப்பில் வாங்கி கொள்ளலாம். அதை வச்சுக்கொண்டு நான் சிஸ்டத்தை மாடிஃபை பண்ணி கொள்கிறேன், அதாவது மாற்றி அமைச்சு கொள்கிறேன். ஆக நான் முதல் பாவிச்ச மோட்டருக்கு பதிலாக அதாவது ஃபேக்ட்ரி மேட்டாக வர ப்ரொப்பலரும் ஒரு ட்ரோன் மோட்டரையும் வச்சுக்கொண்டு நான் இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைச்சு கொள்கிறேன். இதுன்ற ரிசல்ட்டை பார்ப்போம், இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த நேரத்திலையும் உங்களுக்கு எஃபெக்டிவாக வரையில்லை. ஸோ நான் இப்போ இதில் வர பபுள் எல்லாம் நான் வாயால் உதைக்கு வந்த பபுள். ஸோ இன்னும் ஏர் ஃப்ளோவை கூட்டணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சிஸ்டத்தையும் நாங்கள் செப்பரேட் பண்ண போகிறோம். ஏனெண்டா இப்போ இவரும் கண்ட்ரோல் இல்லாமல் சுற்றுறேன், எங்களுக்கு இவருக்கு கூட பவர் வேணும். ஸோ இவர் வேகமாக சுற்றணும். ஸோ இதுக்கு நான் ப்ரீம் பவர் கனெக்ஷன், இதுக்கு ஒரு ப்ரீம் பவர் கனெக்ஷன், இது இந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் செட்டப்பும் போட போகிறேன். ஸோ இப்படி செய்தால் எங்களோட சக்ஸஸ் ஆகலாம், மேபி பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட இதுக்கு நாங்கள் ஒரு ப்ரொப்பலர் அந்த தனியாக இந்த சிஸ்டத்தை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். இது எப்படியாண்டா ஒரு ஸ்விட்ச் போட்டு ஒரு பேட்ரி போட்டு எங்களோட ட்ரோன் மோட்டரை நாங்கள் இதுக்கு வச்சு வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இவரை ஸ்டார்ட் பண்ணினா இவரை போட்டால் காற்று தள்ளுவோம். இப்போ அதுக்கு பிறகு எங்களோட இதுக்கு ஒரு கண்ட்ரோலர் ஒன்று போட்டு வச்சுக்கிறோம், அதாவது வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒன்று போட்டு வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தா தெரியும், இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் வச்சுக்கிறோம். இதனால் நான் என்ன செய்வேன்டா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவேன். லோ ஸ்பீட் கூட்டிக் கொள்ளலாம், குறைக்கலாம், கூட்டலாம். ஸோ இப்போ எங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் பவுல் மேக் ஆகி இப்போ இங்கே என்ன பிரச்சனைண்டா நான் பவுல் லிக்யூட்லேயும் கொஞ்சம் பிள்ளை தான் இந்த டென்சிட்டி கூட்டிகிட்டேன்னு நினைக்கிறேன், அதை விடுங்கோ. மற்றது நான் இப்போ இதை ஹோமனா இந்த ஃபேனை வெளியில் எடுக்கிறேன். இந்த ஒரு ரிடியூசர் போட்டு குறைச்சதை விட இனி ஹோமனாவே எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மோட்டரையும் அந்த சிஸ்டத்தில் இருந்த அந்த மோட்டரை செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ செப்பரேட் பண்ண இதை என்ன செய்ய போகிறேன்னா இப்போ நான் எங்களோட சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு. இதை புரிம்பான சிஸ்டமாக இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். உண்மையா பாத்தீங்கன்னா எங்கட பவுல் மேக்கிங் மிஷின் எப்படியெல்லாம் பவுல் எல்லாம் கிரியேட் பண்ணுது பாருங்க. நல்ல வேற லெவல்ல பவுல் உருவாகுது. உண்மையா இதை உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சயின்டிபிக் எக்ஸ்பீரியன்ஸுக்கோ சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்களுக்கு நீங்க செய்து காட்டலாம். ஸோ செய்து காட்டினா ஒரு வித்தியாசமான கிரியேட்டிவ் ஐடியாவா இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்டா, இதை இயன்றளவு ஒரு ரோபோ ஒன்று ஊதுற மாதிரி செய்து காட்டுவேன். அதாவது இப்படி ஒரு கை கொண்டு வந்து ஊதுற மாதிரி செய்து காட்டுவேன். அடுத்ததோ வரப்போற வீடியோவில் இருக்கும். தொடர்ந்து எதிர்பாருங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிரியேட்டிவான வீடியோவில் நான் எங்கட எப்னா பீப்புளை மீட் பண்றேன். இட்ஸ் மீ TSR சைனிங் அவுட். உண்மையா வேற லெவலில் இருக்கு பவுல்ஸ்.